பாவக்காவை இப்படி விளக்கு போடுறது, வாழைப்பழத்துல விளக்கு போடுறது, இதெல்லாம் மனிதர்களின் முட்டாள்தனம் தானே தவிர்த்து வேற எதுவும் இல்லை. இவ்வளவுதான். ஜோஷியம் என்ன சொல்லுது? உங்க தலையில என்ன எழுதியிருக்கோ அது நடக்குங்க. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாக்களை ஃபாலோ பண்ணிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அதாவது அந்த ஜோதிடம் பத்தி பேசியிருப்பாங்க, அதுல வந்து ஒரு கேள்வி ட்ரூ அப்படின்னு சொல்லி, சரி விடுங்க தம்பி, ப்ளீஸ் டெல் மீ வாட் இஸ் த பெனிஃபிட் டு டை தாலி ஃபார் பனானா ட்ரீ பிஃபோர் கெட்டிங் மேரிட்? வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது எந்த மாதிரியான பெனிஃபிட் கொடுக்குது? திருமணத்துக்கு முன்னாடி இந்த தாலி கட்ட சொல்றாங்க வாழை மரத்துக்கு அப்படின்னு. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயமா, நல்ல வருமானம் வரும். சும்மா ஒரு 3 ஹவர் பூஜைக்கு ஒரு இன்கம். அதுல கூட சில இடத்துல வந்து வெறும் வாழை மரத்துக்கு தாலி கட்டும் போது தாலி ஒரு தங்கம், சில இடத்துல வந்து பாம்பு வெள்ளியில ஒன்று தங்கத்துல ஒன்று செய்ய சொல்லுவாங்க, அதுவும் ஒரு நல்ல மசோ. அப்போ நல்ல ஒரு விஷயம் யாருக்குனாக்கா அந்த பரிகாரம் பண்ற அந்த பூசாரிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ செய்யறவங்களுக்கு அன்னைக்கு என்ன, பரிகாரத்துக்கு காசும் கொடுக்கணும், தட்சணைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வாங்கின காசை விட்டு தனியா தேங்காய் அங்க காசு, மாங்காய் அங்க காசுன்ற மாதிரி அங்கங்க காசு, அப்புறம் இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு இதை எடுத்துட்டு 10 பூஜைக்கு அப்படியே டிராவல் ஆகும் அந்த விஷயமே. அதுக்கப்புறம் தங்கத்துல இதை வாங்க, அதை நொட்டு இதை நொட்டுன்னு வாங்க. அப்போ பண்ணக்கூடிய குருக்களுக்கு சரியான லாபம் இருக்கத்தானே செய்யுது. இது பூசாரியுடைய பார்வையில. சரி, அந்த தாலி கட்டி வாழை மரத்தை வெட்டி வீசுற அந்த மனுஷனுக்கு அவரோட விதியில என்ன இருக்கோ அது அப்படியே நடந்துருமா? இதுல எந்த விதமான மாற்றம் இல்ல. ஒருத்தருக்கு இந்த திருமணத்தோடு தொடருவார், 6 8ஆம் அதிபதி தசைகள் வரல, கோர்ட்டு கேஸ்ன்ற அமைப்புகள்ல அவர் பாதிக்கப்படுற மாதிரியான விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வாழை மரம் வெட்டினாலும் சரி, தென்னை மரம் வெட்டினாலும் சரி, மாங்காய் மரம் வெட்டினாலும் சரி, அரச மரம் வெட்டினாலும் சரி, நீங்க கோர்ட்டு கேஸ்க்கு போக மாட்டீங்க. நீங்க எல்லா மரமும் வெட்டுறீங்க, கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி வீசி விளாசி தள்ளிடுறீங்க, கிலோ கணக்கிலே தங்கத்தை கொடுத்துட்றீங்கன்னு வச்சுக்கோமே. இந்த இடத்துல உங்களுக்கு அடுத்த 6 8ஆம் அதிபதி தசை வருது, சரியா கல்யாணம் ஆன உடனே வருது, உங்களுக்கும் வருது. சாரி, நீங்க அந்த பரிகாரம் பண்ணவங்களுக்கும் 6 8ஆம் அதிபதி வருது, கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த பார்ட்னருக்கும் 6 8ஆம் அதிபதி வருது, 7ஆம் இடம் டிஸ்டர்பா இருக்குன்றப்போ 2 பேரும் போய் கோர்ட்ல நிற்பீங்க. இப்போ வாழை மரத்துக்கு தண்டம், வாழை மரத்துக்கு வாய் இருந்தா என்ன கேட்கும்? நீங்க அடிச்சுக்கிட்டு இப்படி போறதுக்கு என்ன ஏன்டா வெட்டி தள்ளினீங்கன்னு கேட்கும்ல. இவ்வளவுதாம்மா நீங்க கேட்கிற பரிகாரத்தினுடைய விளக்கம். இதை விட ஒரு விளக்கம் என்னால் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். வாழை மரம் வெட்டிட்டு தாலி கட்டுறதுக்கு கடந்த வார லைவ்ல, இந்த வீடியோ எப்போ வருதுன்னு தெரியாது, ஆனா கடந்த வார லைவ்ல ஒருத்தவங்க 91ல பிறந்திருக்கிறாங்க. 91ல அம்மா எந்த விதமான பரிகாரமும் செய்யலைனா கூட 2027ல உங்களுக்கு சூரிய புக்தியில திருமணம் நடந்துரும், இதுக்கு நீங்க வந்து என்ன வந்து தாராளமா கேட்கலான்னு ஒரு லைவ்ல நான் சொல்லியிருப்பேன். அந்த அம்மா வந்து பிரைவேட்டா மெசேஜ் பண்ணாங்க, எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சுங்க, பண்ணியும் கல்யாணம் ஆகலைன்னாங்க. இதுக்கு என்ன பண்றது? இந்த வாழை மரம் அம்மா தயவு செய்து, இந்து மதம் கண்டிப்பாக இயற்கையை சார்ந்தே இருக்கும். நீங்க ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணணும்னா கூட மாங்காய் இலை அந்த இலை இந்த இலைலாம் வச்சாதான், அந்த இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்து மதம். ஆனா உங்க வசதிக்காக சாப்பிடக்கூடிய அமைப்புகளை நோண்டி விளக்கு போடுறது, பிதுக்கி விளக்கு போடுறது, இந்த வாழை மரத்தை அப்படி திருப்பி போடுறது, பாவக்காவை இப்படி விளக்கு போடுறது, வாழைப்பழத்துல விளக்கு போடுறது, இதெல்லாம் மனிதர்களின் முட்டாள்தனம் தானே தவிர்த்து வேற எதுவும் இல்லை. இவ்வளவுதான். ஜோஷியம் என்ன சொல்லுது? உங்க தலையில என்ன எழுதியிருக்கோ அது நடக்குங்க. இன்னைக்கு ஒருத்தர் கோர்ட்டு கேஸ்ன்னு போய் அசிங்கமா அவமானம் பண்ணணுமா? அவர் போய் படணுங்க. வாழை மரம் வச்சுட்டு வெட்டிட்டனாலேயோ, இதை அப்படி கட்டிட்டனாலேயோ, இந்த விளக்கு போட்டனாலேயோ, அந்த பூஜை பண்ணிட்டனாலேயோ எதுவுமே மாற போறது இல்லைன்றது தான் ஜோதிடத்தோட விஷயம். அப்ப செய்யறாங்களே, செய்யத்தான் செய்வாங்க. ஏமாளிகள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. இவ்வளவுதாம்மா ஜோதிட விளக்கம். சரிங்களா? அப்போ வாழை மரம் வெட்டினாலும் வெட்டலனாலும், தாலி கட்டினாலும் கட்டலனாலும், நம்ம விதியில நம்ம தலையில ஒண்ணு எழுதியிருக்கோம்ல, அதன்படியே சகலமும் நடக்கும். சரிங்களா? இதை விட விளக்கமான விஷயம் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் மலேசியால இதை ஒரு 5 வருஷமா 4 வருஷமா பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். பேச ஆரம்பிச்சோன்னு இப்ப கொஞ்சம் அப்படியே திக்கு திணறி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசலாம், தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சனால தான் பேசுறேன். சரிங்களா? நான் உங்க விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம்.